ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 28/6/2024 செம்ம பவர்ஃபுல்லான முறையில் இது பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவராக இருங்கள். அப்போ டவுட் வரும், என்ன உள்நோக்கு முகம்? அமைதியாக இருங்க, அதான் உள்நோக்கு முகம். இல்லை, அமைதியாக இருங்க, அமைதியாக இருக்கிறன்றதில் கவனம் வைங்க. அந்த மனம் அமைதி இழக்கக்கூடாதுன்றதில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். வாயை திறந்து எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த காரியத்தையும் அமைதியாக செய்யுங்க. இல்லை, அமைதி தான் நம்மளுடைய சுய தர்மம். அமைதி எதாக இருந்தாலும் அமைதியாக பண்ணுறது தான் பாபா குழந்தை. அதனால தான் இது உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அசாந்தியை எந்த காரணத்தை கொண்டும் பரவ செய்யாதீங்க. அமைதி, அமைதி, ஃபுல் அமைதி. என்ன ஆனாலும் மனசு அமைதி ஆக்கிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அமைதியை ஆக்கிட்ட, அதாவது தூய்மை 100% தூய்மை ஆகும்போது தான் அமைதியாகும். அமைதியாகும் பொழுது அசுத்த ஆத்மா நம்மக்கிட்ட நெருங்காது. உடம்போடவும் சரி, உடம்பு இல்லாமலும் சரி, அப்படியே கிட்ட வர மாத்திரத்தில் அப்படியே முக்தி அடைஞ்சு மேலே போயிடும். அப்படி அமைதியாக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த கலியுகத்தின் விஷயம் எதையும் பார்க்கக்கூடாது. பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம, வெறும் ஆத்மாவில் மட்டும்தான் கவனம் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி முறையில் சொன்னார், உடம்பை பார்க்குறது அருவருப்பானதுன்னு சொன்னார் பாருங்கள். அங்கே உடம்புன்றது முகத்தையே, அதுவே அருவருப்பானதுன்றார். கேள்வி, குழந்தைங்களுடைய மிகப்பெரிய எதிரி, குழந்தைங்களுடைய சொத்தையெல்லாம் உறிஞ்சி நடு தெருவில் விட்ட அந்த மிகப்பெரிய எதிரி எது? கோபம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் பெரிய ராஜாவை கோபத்தில் வெட்டு குத்துன்னு பண்ணியிருப்பீங்க, அடுத்தது பிச்சைக்காரனாக போயிருப்பீங்க, முடிஞ்சு போச்சு எல்லாமே. அது எல்லாம் இருக்கும்போது நமக்கு தெரியாது, நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும், நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம ஆடின ஆட்டம் தான் இன்றைக்கி நம்ம நடு ரோட்டில் நின்றுட்டு இருப்போம். ஸோ கோபத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, கோபம் இருக்கிற வீட்டில் தண்ணி குடம் கூட வற்றி போயிடுமா, அவ்வளோ சூடாக்கிடுமா அந்த இடத்தையே. ஒரு காலத்தில் வைடூரியத்தினால நிரம்பிய இந்த பாரதம் இன்னைக்கு காலியாக போனதுக்கு காரணமே கோபம்தான்ற. அதை வேற பெருமையாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அது இதுன்னு படிப்பில் போடுறாங்கல்ல, வீர சிவாஜி, இன்னும் குழந்தைங்க அடிச்சுக்கிட்டு சாவணுன்ட்டு. அதனால தாண்டா எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். அது தெரியல அவங்களுக்கு. இந்த பூதம்தான் உங்களை பிச்சைக்காரனாக ஆக்கி இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இடங்களில் சொத்து பிரச்சனை எல்லாம் வரும். அப்போ அநியாயம் நடக்குதுன்னும் போது நல்லவனுக்கே கோபம் வரும். ஆனால் இவனுடைய கர்ம கணக்கில் தான் அது அவன்கிட்ட அபகரிக்கப்படுது. இப்போ கோபம் வரும்போது இன்னும் அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடும். ஒரு வார்த்தை கோபப்பட்டு சொன்னதுனாலேயே அனைத்தையும் இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கோபத்துக்கிட்ட. கோபமாக இருக்கிறவன் தானும் சூடாகி மற்றவர்களும் சூடாக்கிடுறான், கோபமாக்கிடுறான். அதனால தான் ஓம் சாந்தி இல்லையா? ஓம் சாந்தினா என்ன? நான் அமைதியான ஆத்மா அப்படின்னு உள்நோக்கு முகத்திலேயே இருந்து அந்த கோபத்தை நீக்கிடுங்க. ஒன்றும் பண்ண தேவையில்ல. அமைதி. காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வருதா, அமைதியாக இருங்க. கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் வருதா, அமைதியாக இருங்க. ஒரு குழந்தை அப்படியே அன்பாக பேசுதா, பற்று தூண்டுற மாதிரி அமைதியாக இருங்க. வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள். அந்த ஆத்மாவை ஓட விடுங்க. இப்போ அழகாக இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி தாத்தாவா பாட்டியாக இருந்திருப்பாங்களா, அதை நினைங்க. இப்போ அப்படியே அழகாக வரக்கூடிய குழந்தை ஒரு தாத்தாவாக இருந்து தானே வந்திருக்குது, அதை நினைங்க. அவ்வளோதான். அப்படியே மனசை அமைதிப்படுத்துங்க. உண்மை என்ன? இப்போ இருக்கிறது உண்மை கிடையாது, நடிக்குது. என்னை இந்த 5 விகாரத்தில் ஏதோ ஒன்றுத்தில் சிக்க வைக்கிறதுக்கு நடிக்குது. இதனால் என்னை அமைதியை இழக்க வைக்கிறதுக்காக நடிக்குது. நான் அமைதி இழக்க மாட்டேன். அதுக்கு உள்நோக்கு முகத்திலே இருப்பேன். அந்த அமைதியில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி அமைதியாக இருந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விகாரத்தையும் நீக்குங்கன்ற. ஓம் சாந்தி. குழந்தைங்க கிட்ட பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்க. உள்நோக்கு முகமுடையாருது ஆகிறதுனா என்ன தெரியுமா? எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுன்ற. என்ன நடக்கட்டும், அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிட்ணும். அம்மா செத்துட்டாங்கடா, பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்டுன்னு இருக்க வேண்டியது தான்.
எதுவும் வாயை திறந்து நாடகத்தில் இந்த பாட்டு போயிருக்கு, அதுக்கு ஏன் பதறீங்க? சினிமாவில் எந்த பாட்டு போனால் பதறக்கூடாது, ஆனால் அதுக்கே பதறுவாங்க. இதுவே ஒரு சினிமா தான், 5000 வருஷம் சினிமா. என்ன நடந்தாலும் அமைதியாக வாயை திறக்காதீங்க, அதுதான் உள்நோக்கு முகம். வாயை திறக்கக்கூடாது, ஆனால் மனசுக்குள்ளே பதறலாமா? கிடையாது, மனசும் அமைதியாக இருக்கணும். ஏன்னா மனசு அமைதியாக இல்லைன்னா ஒரு டைம், இல்லைனாலும் ஒரு டைம் வெளியில் வரும், இல்லைன்னா மென்டல் ஆகிடுவீங்க, மென்டலாகி கற்று ஆரம்பிச்சிடுவீங்க. கடைசியில் உள்ளுக்குள்ளே அமைதியாக்கிக்கணும். ட்ராமா எல்லாம் நன்மைக்கு, பாபா கூட இருக்கார், நான் எதுக்கு கவலைப்படணும்? ஸோ குறிப்பாக நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. கத்தியே அனைத்தையும் இழந்துட்டேன், சத்தம் போட்டு பேசினா முதல்ல உடம்பு ஆயுளே போகும். இப்போவே நமக்கே தெரியும், ப்ரெஷர் வரும், எல்லா வியாதியும் வரும். ஸோ ஒரு டாக்டர் சொல்கிறார், நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் ஹார்ட் அட்டாக்கே வராது, தள்ளி போட்டுடலான்றார். தள்ளி போடலாம் இல்லை, சுத்தமாக வராமல் பண்ணிடலான்றார். வந்தவங்களுக்கு கூட சரியாயிடும்ன்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள் அமைதியோடைய சக்தி. அதுக்கு முக்கியமான முதல் படி என்ன? ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தவிர நமக்கு எந்த வேலையும் கிடையாது. மற்றதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான். மெயின் வேலை பாபாவோட புத்தி இணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், புத்தினால் போயிட்டு இருக்கிறோம். இந்த கலியுக காட்டுக்கு நடுவில் உட்காந்து தவம் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கோங்க. மனசால் குகையில் உட்காந்து தவம் பண்ணுறீங்க, பூர்வமத்தின்ற குகைக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறீங்க. பாபா உட்காந்து இந்த ஞானத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறார். வேறு எதையும் இதை பற்றி நீங்கள் பேச தேவையில்லை. உங்கள் குடும்பத்தில் எப்படி வாழணும்னு பாபா கற்றுக் கொடுக்குறார். கரெக்டாக இது வாழ்வியல் பாடம் தான். இதுதான் உண்மையில் வாழ்வியல் பாடம். எப்படி வாழணும்? மன்மனாபாவாக இருக்கணும். பாபா நினைவில் இருங்க, தானாக வீடு அமைதியாக தான் இருக்க போகுது. அமைதி இல்லாத கணவன் குழந்தை இருந்தாலும் நீங்கள் அமைதியாக தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா நாம் யாரோட வாழ்ந்துட்டுருக்குறோம்? பாபாவோட வாழ்ந்துட்டுருக்குறோம், அவருடைய நினைவில் இருக்கிறோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டே. எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைங்க கோபப்படக்கூடாது. ஏன்னா கோபம் என்ன பண்ணும் அப்படின்னா, குடம் ஃபுல்லாக இருக்கிற தண்ணியை கூட வற்ற வச்சிடும்ன்ற. அவ்வளோ அந்த என்னடா ரொம்ப சூடாக இருக்கிற சொல்லலை, கோபப்படும்போது அப்படியே காதிலிருந்து புகை வர மாதிரிலாம் காட்டுவாங்களே. அப்போ கோபமுள்ள மனிதன் அசாந்தியை பரப்புகிறான். அதுக்காக நம்ம பாபா குழந்தையாகி இருக்கிறோம். நாம் சாந்தி தேவர்கள், அமைதி தூதர்கள் நாம். அதனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அமைதியாக இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய சேவை. அமைதியாக சாப்பிடுங்க, ஆஃபீஸ்க்கு போங்க, உங்கள் பிஸ்னஸை பண்ணுங்க, அங்கேயும் அமைதியாக இருங்க. எல்லாரும் அமைதி வேணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அமைதி கடலோ ஒரு தந்தை தான். அமைதியாக இருக்கிறதுக்கான வழி அவர் சொல்கிறாரு, அமைதி கடலாகிய என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இரு, நீ அமைதியாக இருப்ப. நிறைய பேர் மனசு சரியில்லைன்னா கடலுக்கு போயிடுவாங்க, அமைதி கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் நம்ம அமைதி கடலை நினைக்கிறோம், வீட்டில் இருந்துக்கப்படியே அமைதி ஆகும். அதனால் வாயை திறந்து கூட எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓம் நம சிவாய எதுவும் தேவையில்லை. அதுக்காக பாபான்னு சொல்லவே கூடாது, அப்படி கிடையாது. அந்த கஷ்டம் கூட இல்லைன்றார். நீங்கள் மனசுக்குள்ளே பாபா பாபான்னு கூட சொல்லிக்கலாம், உங்களுடைய நினைவு வேறு எங்கேயும் போகிறத தடுக்கிறதுக்காக. ஸோ உள்நோக்கு முகமாகவே இருங்க. ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்க தான் செய்யணும், ஆனால் அதிகமாக பேசாதீங்க, தேவையானதுக்கு மட்டும் அது மாதிரி நம்ம நிறைய இடங்களில் பார்ப்போம். படிக்கிற இடத்துலையும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சுத்தமாக பேச மாட்டாங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, தான் உண்டு தன் வேலை உண்டுன்ட்டு. தானாகவே எல்லாருடைய கவனமும் அவங்கக்கிட்ட போகும். எல்லாருக்குமே அவங்க கூட பேச தான் பிடிக்கும். யார்கிட்டையுமே பேசலையோ அவங்க கூட பேசுகிறது தான் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அகங்காரம் இருக்காது. ஸோ முற்றிலும் இனிமையானவர்களாக நீங்கள் மாறணும். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா கோபமாக ஆகுறீங்கன்னு அர்த்தம், துக்கம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்போ என்ன ஆகும்? அவங்களும் கோபம் ஆகிடுவாங்க இன்னும் அதிகமாக. ஸோ உங்களுடைய மிகப்பெரிய எதிரியே காமம்னா 2வது நம்பரில் கோபமும் இருக்குது. ஸோ ஒருவருக்கு ஒருவர் அது துக்கத்தை கொடுக்குது. எல்லா சண்டையும், ஏன் உலக அழிவே கோபத்தினால தானே நடக்குது.
கோபத்தினால தானே யுத்தம் நடக்குது. அது எப்படா நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேனா, எவ்வளோ பெரிய நாடு, அப்படி தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் தங்க யுகத்தில், நம்ம சத்தியுகத்தில் எந்த விதமான சண்டையும் நடக்க. கோபம் ஒருத்தனுக்கு வந்தால் அவன் ராவணனாக மாறிட்டு இருக்கிறான்றதுடைய அடையாளம் அது. சைத்தான்னே சொல்லுவாங்க கோபப்படுறவங்கள. ஸோ அப்போ அவங்க அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் கோபப்படுறவங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பூதம் நுழைஞ்சிடுச்சு. பாபா எப்படி சொல்கிறாருப்பாங்க, கோபத்தை ஒரு பூதம்னு சொல்கிறார். அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா அந்த மனிதர்களுக்கு இந்த ஞானம் கிடையாது. பூதம் பிரவேசமாகுது. சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஒருத்தர் ஏன் கோபப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ள கோபன்ற பூதம் பிரவேசமாயிடுச்சு. அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு இந்த ஞானம் தெரியாது, புரிஞ்சிக்க மாட்டாங்களே. அவங்க என்ன நினைப்பாங்க, கோபப்பட்டால் தான் வேலை நடக்கும். பாபா குழந்தைங்களே நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரத்தில் அவங்களும் ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், கோபம் ஏற்கனவே கோபமாக இருக்கிறவங்கிட்ட நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா சண்டை தான் நடக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா, மனைவி கற்றுனா கணவன் அப்படியே அமைதியாக வெளில போயிடுவார். சில வீடுகளில் கணவன் கற்றுவான், மனைவி அமைதியாக எட்ட போயிடுவாங்க. ஸோ அது ஒரு நல்ல யுக்தி இல்லையா? ஏன்னா பேசுனா மீண்டும் மீண்டும் அது வலுக்கும். ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டே இருக்காங்க, ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாங்கனாலே அவங்க கோபத்தை கொத்தி தீர்த்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அது நீங்கள் உள்ளேயும் வாங்கக்கூடாது. அது ஒன்று இருக்குது. உள்ளே வந்துடுச்சுன்னா அது திரும்ப என்றைக்காவது ஒரு நாள் வெடிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், பாபா நினைவில் இருந்து அப்படியே பாபாட்ட கொடுத்துடணும். நமக்குள்ளே உள்ளேயே உட்கார விடக்கூடாது கோபமான வார்த்தைகளை. ஏன்னா துக்கம் எடுத்தா மாதிரி ஆகிடும், அதுவும் பாவம்தான். பாபா சொல்கிறார், கோபம் ரொம்ப சக்திசாலியான பூதம், யுக்தியோடு விரட்டணும் இல்லையா? கோபத்தை கோபப்பட்டு விரட்ட முடியாதே, யுக்தியோடு விரட்டணும் உங்களுக்குள்ளே இருக்கிற கோபத்தை. எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வரக்கூடாதுன்றார். எவ்வளோ முக்கியமான விஷயம். மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தையே வாயிலிருந்து வரவே கூடாது. அப்போ தான் நீங்கள் பாபா குழந்தை. ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் அவ்வளோ பெரிய துக்கத்தை கொடுக்குது இல்லையா? நாக்கிலிருந்து வந்த வார்த்தையை விடாதன்னு சொல்லுவாங்க. வார்த்தையை கொட்டிட்டா அள்ள முடியாதுன்னுவாங்க. ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா வந்தது தான். ஒரு நெருங்கிய நட்பு கூட ஜென்ம விரோதியாக மாறிடுவாங்க ஒரு வார்த்தை தப்பாக வந்துடுச்சுன்ட்டான். ஸோ அதனால தான் மற்றவர்களை பற்றி தவறான விஷயத்த காதால் கூட கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னா உங்களை அறியாமல் ஒரு நாள் வெளில வந்துடும். எவனோ சொல்லிட்டு போனதை கேட்டதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை. உலகழிவே கோபத்தினால தான் வருது. வீட்டில் கோபம் வந்துச்சு அப்படின்னா வீடே அசாந்தியாக இருக்கும். ஸோ அதுலேயும் பாபா குழந்தைங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அப்பா பேரை கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த பூதத்தை துரத்துங்க. அதை துரத்திட்டீங்க அப்படின்னா அடுத்த அரை கல்பத்துக்கு அந்த பூதத்துக்கே வேலை கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே இருக்காது அந்த பூதம். துரத்த வேண்டியது நீங்கள் தான். ஏன்னா அப்படி துரத்தினவர்கள் மட்டும்தான் அங்கே வருவாங்களே. ஸோ அதனால் இப்போ துரத்திடுங்க. எத்தனை ஜென்மமாக சண்டை போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம், இன்னும் சண்டை போடணுமா? அதனால் சொர்க்கத்தையே இழக்கணுமா? புரிஞ்சுக்கணும். என்னுடையது என்கிட்ட தான் இருக்கும். என்னுடையது இல்லைன்னா அது என்கிட்ட இருக்காது. புண்ணிய கணக்கு தான் நிர்ணயிக்கும். எனக்கு புண்ணிய கணக்கு இருக்குதா இல்லையான்றது என்கிட்டேருந்து ஒருத்தன் அபகரிக்கிறானா இல்லையான்றதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதனால் புண்ணிய கணக்கு போச்சின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா நான் எச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர அவங்க கூட போய் சண்டை போட்டு இன்னும் புண்ணிய கணக்கு அழிச்சிக்கக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அரை கல்பத்துக்கு அமைதியான உலகத்தில் இருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த 5 விகாரங்கள் முழு வேகத்தில் இருக்குது. இந்த மாதிரி 5 விகாரங்கள் முழு வேகத்தில் சக்திசாலியாக இருக்கும்பொழுது தான் பாபா வரார், சர்வசக்திவான் வரார். வந்து சொல்கிறார், உங்களுடைய கண்கள் மிக கிரிமினலாக இருக்குது இல்லையா? கண்கள் மூலமாக தான் காமம் வருது. அதனால தான் இந்த கண் வழியாகவே பார்க்காதீங்க. ஆத்மா புத்தினால் பாருங்கள், ஆத்மானு உணருங்க,
அப்படின்னு பாபா சொல்கிறார். வாயும் கிரிமினலாக இருக்குதுன்றார். ஏன்னா வாயிலிருந்து வர வார்த்தை குடும்பத்தை பிரிக்கும், நாட்டை அழிக்கும், என்ன வேணாலும் பண்ணும். மனிதர்கள் சத்தம் போட்டு பேசும்பொழுது தானும் சூடாகி வீட்டையே சூடாக்கிடுறாங்க. காமமும் கோபமும் ரெண்டு மிகப்பெரிய எதிரி. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வெப்பம் அதிகமாகுதுன்றாங்க இல்லையா? மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை போன முஸ்லீம்கள் 1300 பேர் இறந்துருக்கிறாங்க. அதிக வெயில், 51 டிகிரி. உலகம் ஃபுல்லாகவே அப்படி ஆகுது. ஒரு பக்கம் அப்படி ஆகுது, இன்னொரு பக்கம் பயங்கரமான மழை. 4 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தா என்ன ஆகுறது? ஸோ இங்கே கோபப்பட அங்கே பஞ்ச தத்துவம் சூடாகுது. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். நீங்கள் கோபமே படலை, அமைதியாகவே இருக்கிறீங்கன்னா உங்களால் பஞ்ச தத்துவத்துக்கு பாதிப்பு இல்லைன்னா அந்த பஞ்ச தத்துவத்தினால உங்களுக்கு பாதிப்பு வராதுன்றார் உலக அழிவின் போது கூட. ஸோ பாபா சொல்கிறாரு, காமமும் கோபமும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரிகள். யார் கோபத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களால நினைவில் இருக்க முடியாது. யார் நினைவில் இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க கோபப்பட முடியாது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? கோபப்படுறவங்களுக்கு நினைவு வராது, நினைவில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வராது. ஸோ நினைவிலே இருக்கிறவங்க எப்போவுமே அமைதியாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய மனசை நீங்களே கேளுங்க, எனக்குள்ள ஏதாவது பூதம் இருக்குதா? குறிப்பாக கோபம் இருக்கா? யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குதா? அதேமாதிரி பற்றுன்ற பூதமும் இருக்குது, பேராசைன்ற பூதமும் இருக்குது. பேராசையும் சாதாரண விஷயம் கிடையாது. பேராசைனால தானே சொத்து சண்டை வருது இல்லை? அவனுடைய பாகம் இல்லாமல் மற்ற கூட பிறந்தவனுடைய பாகத்தையும் சேர்த்து எடுக்கணும்னு பேராசைப்படுறான். ஸோ அதுதான் வெட்டு குத்துன்னு போய் முடியும். இது எல்லாமே பூதங்கள். ஏன்னா இதெல்லாம் ராவணனுடைய படை வீரர்கள்னு சொல்கிறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு இதில் தான் குழப்பமாக இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணதெல்லாம் பக்தி. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு பாபாவை நினைங்கன்னும் போது அவங்க ஏதாவது பாடணும், ஏதாவது விளக்கேற்றணுமா, எடுத்தோடனே இதான் கேட்பாங்க, விளக்கேற்றணுமா, பாட்டு போடணுமா, கோயிலுக்கு போகலாமா? ஏன்னா அப்படி குழம்பி போயிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நினைவு பண்ணணுன்னும் போது அவங்களுக்கு இதை புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப எளிமையாக இருக்கிறது அவங்களுக்கு புரியல. ஏதாவது கஷ்டப்பட்டே பழக்கப்பட்டுட்டாங்க. பக்தி மார்க்கம் தேக உணர்வுக்கானது. அரை கல்பமாக தேக உணர்வில் இருந்தீங்க, வெளிநோக்கு முகத்தோடு இருந்தீங்க. அதனால தான் உங்களால் ஆத்மானு உணர முடியல. இதை பாபா அழுத்தம் கொடுத்து சொல்கிறார், உங்களை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் மனிதர்களுக்கு இதை எப்படி பண்ணணுன்னே தெரில. மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. சொர்க்கமாக இருந்துச்சு, சொர்க்கம் வரப்போகுது, விகாரத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அங்கே ஆத்ம உணர்வில் இருந்தாங்க, இப்போ தேக உணர்வில் தான் எல்லாம் இழந்தோம், எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. இருந்தாலும் கேட்குறாங்க, எப்படி நினைக்கிறது? எதையுமே நாங்கள் பார்க்கலையே, எப்படி நினைக்கிறது? எதையாவது பார்த்து நினச்சா பரவாயில்ல, இப்படி கேட்குறாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்றீங்களா? அந்த சிவபாபா உங்களுடைய எல்லையற்ற தந்தை தானே. நீங்கள் சிவா சிவான்னு வாயை திறந்து சொல்லக்கூட தேவையில்லை. மனசுக்குள்ளே உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் ஆத்மா தான்னு. ஆத்மா உடம்புல இருக்கிற வரைக்கும் தானே உடம்பு வேலை செய்யும். அப்போ ஆத்மா தான் நீங்கன்னு தெரியுது இல்லை? அப்படியே பாபாவை நினைக்க வேண்டியதான். நான் ஆத்மா உடம்புக்குள்ளே இருக்கிறேன், சிவபாபா பரந்தாமத்தில் இருக்கிறார், அவர் என்னுடைய அப்பா. அவரை நினச்சி நானும் தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன். சிவானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், காதலனை நினைவு பண்ணுற மாதிரி. மனிதர்கள் அமைதியை கேட்குறாங்க. ஆனால் அமைதியின் கடலோ பரமாத்மா தானே, அவர்கிட்ட தானே கேட்கணும். இவங்களா மனிதர்களாக போய் அமைதி மாநாடு போட்டால் எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக ஆஸ்தியை கொடுப்பவர் அந்த ஒரு சிவத்தந்தை தான். பாபா புரிய வைக்கிறாரு, என்னை நினைவு செஞ்சிங்கன்னா நீங்கள்
அமைதியானவர்களாக ஆகிடுவீங்க. உங்களுடைய பல ஜென்மத்து பாவங்கள் அழிக்கப்படும். வேறு எதுவும் கிடையாது. நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினச்சிக்கிட்டே இருந்தாலே அமைதியாகிடுவீங்க. எந்த அளவுக்கு அமைதியாகிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டவங்க, அதே விஷயம் நடக்கும்போது உங்களுக்குள்ள மனசு கொஞ்சம் கூட சலனமாகாது, கோபமாகாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காம வயப்பட்டவங்க பயங்கரமாக காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும்போது கூட மனம் அமைதியாக இருக்குதுன்னா புரிஞ்சுக்கலாம் பாவம் அழிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. பல ஜென்மத்து பாவம். வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி சிவலிங்கம் பெருசாக அப்படிலாம் கிடையாது. ஆத்மா சின்ன புள்ளி தான். அதேமாதிரி பாபாவும் சின்ன புள்ளி தான். பாபா லிங்கம் மாதிரி பெருசாலும் கிடையாது. எல்லோரும் அவரை பகவானே, கடவுளே அப்படின்னு நினைவு செய்கிறாங்க. யார் இப்படியெல்லாம் சொல்கிறது? ஆத்மா தான் சொல்லுது. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைக்குது. அதனால் அப்பாவும் குழந்தைங்க கிட்ட சொல்கிறார், மன்மனாபவ, என் நினைவிலே இரு குழந்தை, இனிமையான குழந்தை, உள்நோக்கு முகத்தில் இரு. வெளியில் என்ன நடந்தால் உனக்கு என்ன? நீ சொர்க்கத்துக்கு வரணும். வரப்போகிறது ஆத்மா, அதில் மட்டும் கவனம் வை. அந்த ஆத்மாவில் காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் இருக்குதான்னு மட்டும் கவனம் வைங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற எல்லாமே அழிய போகுது. ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கும். அமைதியில் போய் உட்காந்துக்கும். எப்போ அமைதியில் போய் உட்காரும்? இங்கேயே அமைதியாக இருந்தால் அங்கே அமைதியான இடம் பிடிச்சி இழுக்கும், அங்கே போயிடுவீங்க. இங்கே அசாந்தியாக இருந்தீங்கன்னா அசாந்தியாக இருக்கிற இடத்துல மீண்டும் 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 பிறப்பீங்க. ஏன் அசாந்தி வருது? இங்கே இருக்கிற விஷயங்களில் பற்று வைக்கிறதுனால. அதான் பாபா சொல்கிறார், எல்லாம் அழிய போகுது, ஏன் அதை கவனிக்கிறேன்றார். கவனிக்காதன்றார். இப்போ நமக்கு பிரியமான ஒருத்தர் இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்கள அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே கனவுல வரும், குறிப்பாக மரணம். அது மாதிரி அவங்க அப்பா இறக்க போகிறது அவங்களுக்கு வந்திருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோ அன்பாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா போக போகிறாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போவே மனசை தயார்படுத்திக்கிறாங்க. அதைத்தான் பாபா சொல்கிறார். உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, உன்னை நீ தயார்படுத்திக்கிறதுக்கு தான் சொல்கிறான், அதை பார்க்காதன்ற. பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருன்னு அதுக்கு தான் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி ஒரு சகோதரி, அவங்களுடைய குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த குழந்தை. பக்கா பாபா குழந்தையாக ஆயிட்டாங்க அந்த சகோதரி. அதனால் அந்த குழந்தையே அவங்க பார்க்குறதே இல்லை. ஏன்னா இவங்க பாபாவை நினச்சி போக முடியாது, பார்த்துக்கிட்டே இருந்தால். இப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு பாபா, நாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம கடமை செய்கிறோம், அவ்வளோதான். ஆத்மா தன்னுடைய சாந்தி தாமத்துக்கு போகணும். தூய்மையாகாமல் போக முடியாது. ரிஷி முனிவர்கள் கூட எப்படி அமைதி அடையிறதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ பாபா தான் அதுக்கான வழியை சொல்கிறாங்க. அந்த வழியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் உங்களில் நிறைய குழந்தைகளால் அமைதியாக இருக்கவே முடியறது கிடையாது. சில குழந்தைங்க குடும்பத்தில் அமைதியாகவே இருக்கிறதில்ல, எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ஸோ அப்போ பாபா கெட்ட பேர் தானே. பாபா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் எப்பயோ ஒரு தடவை கோபப்பட்டால் கூட உடனே உங்கள் குழந்தைங்க அல்லது கணவன் அல்லது மனைவி சொல்லுவாங்க, நான் பிரம்மகுமாரின்னா கோபப்படுற, இதை தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு டக்குன்னு கேட்பாங்க. அது நமக்கு நல்லது தான், எச்சரிக்கை. ஸோ கொஞ்ச நேரம் சென்டருக்கு போகிறாங்க. இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்க மாட்டுறாங்க, பாபாவை நினைக்க மாட்டுறாங்க. நினச்சா தானே அமைதி வர்றதுக்கு. நாள் முழுவதும் வீட்டில் எதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சென்டருக்கு போனால் கூட அவங்க அமைதியாக இருக்க முடியறது இல்லை இல்லையா? வீட்டில் ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருந்தால் சென்டருக்கு வந்தால் மட்டும் எப்படி திடீர்னு அமைதி வரும்? அப்போ சென்டர்லேயும் அசாந்தி வைப்ரேஷன் தான் பரவிட்டு இருக்கும். யாருக்காவது ஒருத்தருடைய உடம்பு மேலே அன்பு வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களாம்,
அவங்களுடைய மனம் அமைதியை அனுபவம் பண்ணாது. இல்லையா? லவ் பண்ணால் என்ன ஆகும்? நைட்டெல்லாம் தூக்கமே வராது, புரண்டு புரண்டு படுப்பீங்க. ஏன்னா அதுதான் தண்டனை. ஏன்னா அமைதி போகுது, ஆனால் உங்களுக்கு தெரியல, அது ஒரு போதை மாதிரி இருக்குது. பாபா சொல்கிறார், அதுக்காக தான் தேகதாரியோட அன்பு வைக்காத. என்னை நினைத்தால் அப்படியே அமைதியிலேயே இருப்பீங்க. ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். மனிதன் நினைத்தால் ஆத்மாவுக்கு சக்தி எல்லாம் போயிடும், அமைதியும் போயிடும். அதனால தான் பாபா சொல்கிறார், அந்த ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான், வேறு எந்த வேலையும் கிடையாது. எல்லா மனிதர்கள்கிட்டையும் இந்த 5 பூதங்கள் இருக்குது இல்லையா? கோபம் வந்துச்சுன்னா இவனுக்குள்ளே பூதம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு சென்டரில் பார்த்தா அந்த சென்டரோட இன்சார்ஜ் சிஸ்டர் திடீர்னு கோபப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதே சென்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு சரண்டர் பிரதர், இன்னொரு பிரதரை, வாங்க வாங்க பிரதர், ஓடி போயிடலாம், பூதம் வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்கிறாரு. ஸோ கரெக்டு தானே இல்லையா? பூதம் வந்துருச்சு, தப்பிச்சு ஓடிடணும், இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்குள்ளே பிரவேசம் ஆகிடும். ஒரு வார்த்தை இல்லைனாலும் ஒரு வார்த்தை நமக்குள்ளே கோபத்தை தூண்டி விட்டுரும். காமமும் அப்படி தான். அதனால தான் காமம் கோபம் இருக்கிறவங்க முன்னாடியே நிற்கக்கூடாது. வாலி முன்னாடி நின்னால் நம்முடைய பாதி சக்தி போயிடும்ன்றாங்கல்ல, அது வந்து இந்த காமம் கோபன்ற இந்த 2 பூதத்துக்காக குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயந்தான். ஏன்னா இந்த பூதங்கள் தான் உங்களை இன்றைக்கி ஏழ்மையாக பிச்சைக்காரனாக ஆக்கி வச்சுருக்குது. அதனால தான் எதை இழந்தாலும் அமைதியை இழக்காதீங்க, எல்லாமே உங்களை தேடி வந்துடும்ன்றார். இது கடவுளுடைய வழி. மனிதனுடைய வழி என்ன? நேற்று யாரோ ஒரு ஃபேமஸான அரசியல்வாதி பேசுகிறாங்க வெளிநாட்டில், ஒரு சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஒரு பேச்சு இருக்குதான் பழங்காலத்தில். என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அமைதி வேணும்னா போருக்கு தயாராகு, இதுவாட அமைதிக்கான வழி. அதை அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. ஓகே, இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கே அப்படி சொல்கிறாங்க, தீவிரவாதம் இதெல்லாம் வர்றதுனால சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் கோபம், போர், இதனால தான் நீங்கள் ஏழை ஆகுறீங்க. இன்றைக்கி பாருங்கள், அங்கங்கே நடக்கிற போர் தான் இன்றைக்கி விலைவாசி உலகம் ஃபுல்லாக ஏற்றிடுச்சு இல்லை? குறைஞ்சபட்சம். ஸோ இல்லை பாபா சொல்கிறாரு, அதிகபட்சமாக ஒரு பூதம் தான் ஒருத்தனுக்குள்ளே பிரவேசமாகும். இங்கே பூதன்றது பேய், அசுத்த ஆத்மா. ஆனால் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற 5 பூதமும் எல்லாருக்குள்ளேயும் பிரவேசமாக இருக்குதுன்ற. ஏன்னா அதை விட பெரிய பூதம் இதுதான்ற. இந்த பூதம் இல்லைன்னா அந்த பூதம் உள்ளேயே வராது. ஏன்னா அதுக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட தான் போகும். அதனால தான் நீங்கள் தூய்மையாக இருந்தால் உங்களுக்குள்ளே அசுத்த ஆத்மா வராது இல்லையா? பாபா குழந்தைங்களாம் இறக்குறாங்களே, எங்கே போயிட்டாங்க? இன்னொரு பாபா குழந்தைங்களுக்குள்ளே பிரவேசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கணக்கு அஞ்ஞானிகளோட கிடையாது. அப்போ பாபா உடம்புல தானே பாபா குழந்தைங்க உடம்புல தானே பிரவேசமாகும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், விலகி இரு குழந்தை, இல்லைன்னா மாட்டிக்க நீனு. அன்பாகவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும் இல்லையா? பேசும்போது அன்பாக பேசிட்டு டக்குன்னு அவ்வளோதான். அதை தினமும் ஃபோன் பண்ணி கொஞ்சிருது எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய ஆரம்பத்தில் போகிற சகோதரிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, என்னை இன்சார்ஜ் சிஸ்டர் வந்து சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. அவங்களுக்கும் தோணும், ஆனால் அது வந்து பந்தனத்தை வளர்த்துடும்ன்றதுக்காக தான் அவங்க கேட்கல. அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறாங்க, நாமளும் அதே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாபாவுக்காக போயிருக்கிறோம், இன்சார்ஜ் சிஸ்டருக்காக சரண்டர் ஆக போகலை. அது ரொம்ப முக்கியம். மனிதர்கள் கடவுளை கூப்பிடுறதே இந்த 5 விகார பூதங்களை நீக்கிறதுக்காகத்தான். ஏன்னா அதுதான் துக்கத்தை கொடுக்குது. அதாவது எனக்கு கஷ்டத்தை நீக்க, அதோடைய அர்த்தம் என்னென்னா பூதத்தை நீக்குன்னு அர்த்தம். கஷ்டத்தை கொடுக்கறது பூதம் தானே. அதனால் பாபா வந்து எங்களுக்கு அமைதியை கொடுங்க, அமைதிக்கான வழியை கொடுங்க, இந்த பூதத்தை விரட்டுறதுக்கான வழியை கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையும் இந்த பூதம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா இது ராஜ்யமே அவனுடைய ராஜ்யம், ராவணனுடைய ராஜ்யம். அதில் மிகப்பெரிய பூதங்கள் காமம், கோபம், அதிலே எல்லாம் விழுந்துடுவாங்க. ஸோ பாபா வந்து இந்த பூதங்களை விரட்டுறார். அப்போ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய உதவி செய்கிறாருன்னா அவருக்கு தட்சணை கொடுக்கணும்ல நீங்கள்.
ஒரு பிரதிபலன் கொடுக்கணும்ல. ஸோ இங்கே பேயோட்டுறவங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த ஈவில் ஆத்மாக்களை விரட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது கிடையாது இல்லை. பேயை ஓட்டிட்டதுனால அவங்க திடீர்னு பணக்காரன் ஆகிடுறாங்களா? அதாவது யார் உடம்புல பேய் இருந்துச்சோ அவங்கள சொல்கிறோம், அவங்க பேய் அவங்கள விட்டு போன உடனே பணக்காரன் ஆகிட போகிறாங்களா? கிடையாது. ஆனால் இந்த 5 விகார பூதத்தை விரட்டின உடனே துக்கம் நிரம்பி இந்த கலியுகத்திலே நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க, சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணியாகவும் ஆக போகிறீங்க. ஸோ அப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பூதங்களை ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தே விரட்டுறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும், உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற மனுஷனுக்குள்ளேயும் இந்த 5 விகார பூதங்கள் இருக்குது. தேவதைகளுக்குள்ளே தான் இந்த பூதங்கள் இருக்காது. அவங்களுக்கு தேக உணர்வுன்ற பூதமோ, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற எந்த பூதமும் இருக்காது. பேராசைன்ற பூதமும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நான் முட்டை சாப்பிட்ணும், நான் அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணுன்னு ஆசை இல்லை. பேராசைனா பெரிய அளவில் இல்லை, அந்த சாப்பிட்றதே நிறைய பேருக்குள்ளே இந்த பூதம் இருக்குது. ஸோ அப்போ உங்கள் மனசுலையே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், உங்களுக்குள்ள காமம்ன்ற பூதம் இருக்குதா, கோபம்ன்ற பூதம் இருக்குதான்னு. நமக்கு தெரியும் இல்லையா, வெளியில் நம்ம சிரித்து பேசினாலும் நமக்குள்ளே இருக்குதான்னு நமக்கு தெரியும். ஸோ பாபா உங்களுக்குள்ளே இருந்து இந்த பூதத்தை விரட்டுறதுக்கு மண்டையை உடச்சிக்கிறாராம். அவ்வளோ கஷ்டப்படுறார். தேக உணர்வில் தான் நீங்கள் மற்றவர்களை கட்டி தழுவணும், இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வருது. அப்போ என்னாகும், சேர்த்து வச்ச எல்லாமே காலி ஆகிடுதுன்ற, வருமானம் எல்லாம் காலி ஆகிடுதுன்ற. ஸோ இதுதான் மகாபாரதத்தில் பாண்டு மகாராஜா, அவருக்கு சாபம் இருக்கும், மனைவியை கட்டி தழுவுனா செத்து போயிடுவேன்ட்டு. அதையும் மீறி மனைவி குளிச்சுட்டு வரும்போது அழகில் மயங்கி கட்டி தழுவார், உடனே செத்து போயிடுவார். அப்போ என்ன, செத்து போகிறதுனா என்ன அர்த்தம், நம்முடைய வருமானம் எல்லாம் காலி ஆகிடுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி தான் கோபமும் இல்லையா, காமம் மட்டும்தான் பெரிய எதிரின்னு நினைக்காதுங்க, கோபமும் அப்படி தான், ஒரே நேரத்தில் எல்லா சொத்தையும் காலி பண்ணிடும்ன்ற. அப்பா கோபப்பட்டு மகனை கொலை பண்ணுறார், மகன் கோபப்பட்டு அப்பாவை கொலை பண்ணுறார், மனைவி கோபப்பட்டு கணவனை கொலை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தினசரி நியூஸ் ஆகிடுச்சு. இப்போ பாபா ஜெயிலில் போய் பாருங்கள் என்னென்ன கேஸ் வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ தினசரி நம்ம இன்டர்நெட் வந்ததுனால நமக்கு தெரியுது இல்லையா, நியூஸ்லேயே வந்துட்டு இருக்குது தினம் தினம். அந்த கோபம், அந்த கோபத்துக்கு காரணமாக பார்த்திங்கன்னா காமம் இருக்கும், கள்ள தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள். பாரதத்தோ இப்போ ஒரு கன்னட நடிகர், அவர் கல்யாணமானவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு. அவருடைய ரசிகன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போடுறான், ஏன் எங்கள் தலைவர் குடும்பத்தை கெடுக்கிறன்ட்டு. அந்த பொண்ணு அந்த நடிகர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அந்த நடிகர் அவனை அந்த ரசிகனையே கொலை பண்ணிட்டார், அவருடைய ரசிகனையே கொலை பண்ணிட்டார். அப்போ ஆமாம், அப்போ ஒரு அந்த காமம் ஒருத்தனை கொலைகாரனாக மாற்றுது பாருங்கள். அதனால தான் காமம் மகாசத்ரு அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ பாபா கேட்குறாரு, தங்கமும் வைரமும் கொட்டி கிடந்த பாரதம் இந்த விகாரபூதங்கள் பிரவேசமானதுனால என்ன நிலையில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இல்லையா. சத்தியுகத்தில் உலகத்துக்கே மணிமகுடமாக இருந்த பாரதம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாரதத்துடைய அந்த கலசம் ஃபுல்லாக தங்கமும் வைரமும் நிரம்பி இருந்ததே இப்போ காலியாகி கிடக்குது இந்த பூதம் வந்ததுனாலன்ற. குறிப்பாக கோபத்தை பாபா சொல்கிறார் இந்த தடவை, முற்றிலும் காலி ஆயிடுச்சு. ஒருத்தருடைய கோபத்தினால அந்த மண்ணு குடமே, அந்த தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடுமோ, காஞ்சிடுமோ. பாரதம் அந்த மாதிரி நிலையை இன்றைக்கி அடைஞ்சிடுச்சு இல்லையா. பாரதம் பயங்கரமாக மழை, இன்னொரு பக்கம் வெயில், எல்லாம் மனிதனுடைய கோபமும் அதற்கு ஒரு காரணம், அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் யாருக்குமே இது தெரியல. குளோபல் வார்மிங், அந்த வார்மிங், இந்த வார்மிங்ன்றாங்க. அவனுக்கு கோபம் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. எப்போ பாபா இந்த வராரோ அப்போ தான் இந்த பூதத்தை விரட்ட முடியும். ஸோ இப்போ வந்திருக்கிறார்.
இப்போவே அவருடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் விரட்டினாதான் உண்டு. எந்த மனிதனாலையும் அதை விரட்ட முடியாது. மனித வழி பைபிள், குரான், கீதை, ராமாயணம், மகாபாரதம் எதை படித்தாலும் கோபம் போகாது. ஏன்னா இந்த 5 விகாரங்களும் அவ்வளவு சக்திசாலியானது. அரை கல்பம் உங்களை ஆட்சி செஞ்சுருக்குதுன்னா சும்மாவா? சிலர் தூய்மையாக இருந்தால் கூட, கன்னிகாஸ்திரி இருக்கிறாங்க, துறவிகள் இருக்கிறாங்க தூய்மையாக, ஆனாலும் அவங்களுடைய ஜென்மம் விகாரத்தினால தானே ஏற்பட்டு இருக்குது. காமமும் விகாரம் தானே. ஸோ இந்த 5 விகாரங்கள் தான் பாரதத்தை முற்றிலும் ஏழ்மையாக ஆக்கிடுச்சு. நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது பாருங்கள். பாபா உட்காந்து இதெல்லாம் புரிய வைக்கிறார். பாரதம் முற்றிலும் ஏழ்மையாக மற்ற நாடுகள் கிட்ட கையேந்தி நிற்கிற கடனாளியாக மாறிடுச்சு இல்லையா? பல கோடி கடன் வாங்கி இருக்குது பாரதம். ஸோ எப்படி இருந்த பாரதம் இன்னைக்கு இப்படி ஆகி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கோபம். உங்கள் நாட்டையே அழித்த அந்த கோபத்தை நீங்கள் அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். குழந்தைங்களுக்கு இந்த படிப்பின் மூலமாகத்தான் அளவற்ற செல்வம் கிடைக்குது. இது அழிவற்ற பாடம், அழிவற்ற ஆசிரியர் நடத்துகிற பாடம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அழிவற்ற பாடம்ன்றாரு? சொர்க்கத்தில் இந்த ஞானம் இருக்குமா? இருக்காது. ஆனால் இந்த ஞானத்துடைய பலன் அங்கே இருக்கும். தொடர்ந்து இப்போ வரைக்கும் நாம் அனுபவிக்கிற எல்லாமே முந்தைய கல்ப சங்கம யுகத்தில் நாம் அடைந்த ஞானத்தின் பலன்தான். அந்த ஞானம் குணமாக மாறினது தான் நமக்கு இப்போ வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஞானத்தை அழிவற்ற தந்தை நடத்துகிறார். பக்தி மார்க்கம் எவ்வளவு விஸ்தாரம் அலைய விடுறது தான் பக்தியுடைய வேலையே. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, மெக்காவுக்கு போ, இங்கே போ, அங்கே போ. பிரம்மா பாபா கூட ரொம்ப சின்ன வயசுலே கீதையை படிப்பார், நாராயணனை பூஜை பண்ணுவார். ஆனால் ஏதாவது புரிஞ்சுதா? எதுவுமே புரியல. நான் ஒரு ஆத்மா, சிவபாபா என்னுடைய குழந்தைன்ற விஷயம் கூட அவருக்கு புரியல அதில். அதனால தான் எப்படி நினைவு பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன கீதையை படிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியல, ஏன்னா புதியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் பக்தி மார்க்கத்திலே அவரை நினைவு பண்ணிங்க தான். கடவுளே வாங்க, என்னை விடுவீங்க, வழிகாட்டி ஆகுங்க, கூடவே அழைச்சிட்டு போங்க. ஏன்னா முக்தி, ஜீவன் முக்தி அடையிறதுக்கு நமக்கு வழிகாட்ட ஒருத்தர் வேணும் இல்லை? அதெல்லாம் கூப்பிட்டீங்க. ஸோ இப்போ பாபா சொல்கிறார், நான் அழைச்சிட்டு போகிறேன் குழந்தை, முக்திக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஏன்னா இங்கே துக்கமாக இருக்குது. சொர்க்கத்துக்கே அழைச்சிட்டு போகிறேன், அங்கே வெறும் சுகமாக இருக்கும். ஆனால் எது வரும்? ஆத்மா வரும், உடம்பு வராது. நீ உடம்பு இங்கே விட்டுட்டு தான் வரணும். கலியுகத்தில் இருந்து நீ தப்பிக்கணும்னா கலியுகத்தில் உள்ள எதன் மீதும் உனக்கு பற்று இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வரமாட்ட. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எதன் மீதும், இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா அப்பா அம்மா மேலே ரொம்ப அன்பு இருந்துச்சுன்னா பையன் கூட ஓட மாட்டான். நீ வேணால் பொண்ணு கேளு, கொடுத்தாங்கன்னா வரேன், இல்லாட்டினா அவங்க பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுவாங்க. ஏன்னா சொத்து மேலே பற்று இருக்கும், அப்பா அம்மா மேலே பற்று இருக்கும். உன் கூட நான் நடுத்தரில் பிச்சை எடுக்கிறதான்னு கேட்குற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. லவ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த லவ்வில் அப்பா அம்மா, அந்த குடும்பம், சொத்து எதை பற்றிய ஞாபகம் இல்லைனா தான் அந்த பையன் கூட அவள் போவாள். அதே மாதிரி தான் பாபா சொல்ற, இந்த கலியுகத்தின் எதன் மீதும் யார் மீதும் எந்த பற்றும் இல்லாமல், ஏன் வெறுப்பு வரணுன்றார். அப்போ தான் நீ என் கூட முக்தி தாமத்துக்கு வருவேன்றார். இல்லை, நல்ல நோயாளி, பயங்கரமான உடல் வலி, அவ்வளோ நோய் இருக்கிறவங்க அந்த உடம்பு மேலே வெறுப்பு போகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்குது. அப்படின்னா அதன் மீது உங்களுக்கு வெறுப்பு வரணும். பாபா வெறுப்பு வரக்கூடாதுன்னு சொல்கிறது, மனிதர்களை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே வெறுப்பு வரக்கூடாது, சரி, இங்கே வெறுக்கணும் அப்படின்றது இந்த உலகத்தையே வெறுக்கிறது. சொர்க்கம் எப்படி இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சே உலகன்றது வெறுக்கிறது. அஞ்ஞானிகளே சொல்லுவாங்கள்ல, களி முத்தி போச்சு, இது அழிஞ்சா தேவலான்ட்டு.
அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யார் மேலே அவங்க அன்பு வைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உலகம் ஓவராலாக இப்படி இருக்குது. இதன் மீது ஏன் வெறுப்பு வரணும்னா இது சொர்க்கம் ஆகணுன்றதுக்காக. அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் கஷ்டம்தான் படுறான், ஒவ்வொரு மனிதனும் அழிய தான் போகிறான். எதுக்கு அழியக்கூடிய அந்த உடல் மீது உனக்கு அன்பு இருக்கணும். அப்போ அந்த ஆத்மாவை மட்டும் பாரு, புத்தியினால் அந்த உடம்பை நீயே சாகடிச்சிடு. அப்போ அந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரியும் போது உனக்கு வலிக்காது, ஏன்னா எப்பயுமே நீ உடம்பை பார்த்ததே கிடையாதுன்ற. அதேமாதிரி உலகத்தின் மீது வைராக்கியம் வெறுப்பு இருந்துச்சுன்னா அந்த உலகம் அழியிறதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன். இந்த உடலை விட்டு போகும்போது சந்தோஷமாக நீ போவ. ஏன்னா சுகமான உலகத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன், அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் தவம் கிடந்தேன்னு இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த சொர்க்கத்தை நினைக்க நினைக்க இதன் மீது வெறுப்பு வருன்றார். இந்த நேரத்தில் எல்லா ஆத்மாவும் அசிங்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி அழகான உடம்பு கிடைக்கும்? எவ்வளோ நோய் இருக்குது இல்லையா? குறிப்பாக சரும வியாதிகள் எத்தனை பேருக்கு இல்லையா? அழகாக இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா நிறைய சரும வியாதி வரும், ஸ்கின் டிசீஸ். ஸோ வெளிநாடுகளில் ஒரு சிலர் அழகாக இருக்கலாம், என்ன தான் தோல் அழகாக இருந்தாலும் ஆத்மா அசிங்கமாக தானே இருக்குது. பாருங்கள், இந்த நரகத்தில் அது தோல் அழகாக இருக்கிறதுக்கான சமீபமாக பிறந்த ஆத்மாவாக இருக்கும். ஸோ அதனால் அது அழகாக இருக்கும். அந்த மாதிரி அழகான உடல், அழகான நிறம் கொண்ட தோள்களை கொண்டவர்கள் எவ்வளவு போதை தன்னுடைய அழகின் மீது அவங்களுக்கு. மனிதர்களுக்கு பாவம் ஆத்மா எப்படி தூய்மையாகுதுன்னு தெரிகிறது கிடையாது. ஆத்மா தூய்மையானால் உடம்பு அழகாக கிடைக்கும். அந்த ஆத்மா முதல்ல மேலேருந்து வந்ததுனால உடம்பு கிடச்சிருக்குது, அதுக்கு தெரியல நாம் சொர்க்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தோன்ட்டு. ஸோ அதனால தான் அவங்கள நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆத்மா தூய்மையானால் அழகானால் உடலும் அழகாக மாறிடும், உலகமே அழகாக மாறிடும் அப்படின்னு ஞானம் தெரிந்தவர்கள் தான் நாஸ்திகர்கள். மற்றபடி அப்பாவை பற்றியும் தெரியல, அப்பாவுடைய படைப்பை பற்றியும் தெரியலன்னா அவங்க எல்லோரும் நாஸ்திகர்களே. அவரை தெரிந்து கொண்டவர்கள் தான் ஆஸ்திகர்கள், அவங்களுக்கு தான் அப்பாவுடைய ஆஸ்தி கிடைக்குது. பாபா எல்லாத்தையும் தெளிவாக புரிய வைக்கிறார். ஸோ நீங்களே உங்கள் மனசை கேளுங்க, எனக்குள்ளே எவ்வளவு சுத்தமாக இருக்கிறேன், என்னுடைய மனசு சுத்தமாக இருக்குதா, என்னை நான் ஆத்மான்னு உணர்றேன்னா, எவ்வளவு என்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அப்பாவை நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. எது பண்ணாலும் பாபாவுடைய நினைவு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே பாபாவை ஏதாவது ஒரு உறவில் வைக்க சொல்கிறார். ஏன் வைக்க சொல்கிறாருன்னா, அப்போ அவர் நினச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, இல்லை ஃப்ரெண்டாக என் கூட உட்காந்துட்டு இருக்கிறாரு, அல்லது டீச்சராக எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி எப்போவுமே பாபாவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் உறவு வைக்க சொல்கிறது. அந்த நினைவின் பலத்தினால தான் நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடையணும். இதில் ஸ்தூல பலத்துக்கான விஷயம் கிடையாது. ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணால் நீங்கள் ராவணனை ஜெயிச்சிடுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ மைக் டைசன் இருந்தார், அவரை யாருமே ஜெயிக்க முடியல. அவர் பாலியல் குற்றத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணாருன்னு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? விகாரத்தை ஜெயிக்க முடியல. மனிதர்களெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது, ஆனால் விகாரத்தை ஜெயிக்க முடியல. விகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு உடல் பலம் அவசியம் இல்லை, ஆத்ம பலம் தான் அவசியம். இன்னைக்கு அமெரிக்காவை நம்ம சக்திசாலியான நாடுன்னு சொல்கிறோம், மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அதிகமாக செல்வம், சொத்து, ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. அது மற்றவர்களை அழிப்பதற்கான சக்தி, ஸ்தூல சக்தி. அவங்களுடைய புத்தியில் நாம் வெற்றி அடையணும், அதுக்காக யாரை அழித்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாங்க இல்லையா? நான் பெரியவன்ற காட்டிக்கிறதுக்காக தான் மறைமுகமாக ரஷ்யாவோடு இப்போ சண்டை போடுறாங்க உக்ரைனில். ஆனால் நம்மளுடைய சக்தி ஆன்மீக பலம். இதன் மூலமாகத்தான் ஆன்மீக பலன் ஆத்மாவுடைய பலம். இதன் மூலமாக தான் நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. ராவணன் மீது வெற்றி அடைவதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தின் மீது எஜமானராகிறீங்க. எஜமானர் ஆன பிறகு உங்களுடைய ராஜ்யத்தை யாரும் அடுத்த அரை கல்பத்துக்கு உங்ககிட்ட இருந்து அபகரிக்கவே முடியாது.
ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? ஒவ்வொரு நாடும், அமெரிக்கா பெரிய நாடாக இருந்தாலும் அந்த அமெரிக்காவுடைய முதல் பதவி அந்த பிரசிடெண்ட்டு அதுவே ஒரு 5 வருஷம்தான். அப்படியே அவங்கள தூக்கிட்டு இன்னொருத்தர் நேர் எதிரானவர்கள் வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அபகரிக்கப்படுது. ஆனால் அந்த 5 வருஷத்தில் என்ன ஆட்டம் ஆடுறாங்க? அடுத்தது நம்ம தோத்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா தோத்தவங்களெல்லாம் ஜெயிலுக்கு பிடிச்சி போடுறாங்க, கேஸ் போடுறாங்க, எங்கே பார்த்தாலும் நடக்குது. ஸ்டேட்டில், சென்டரில், இன்டர்நேஷ்னல் லெவலில், எல்லா இடத்துலையும். அதே மாதிரி தான் இந்த ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த காசு இருக்கிறது எல்லாமே தற்காலிகம்தான். அதிகபட்சமாக இந்த ஒரு பிறவி இருக்கும், அவ்வளோதானே. அதுக்குள்ளே ஆடினா என்ன ஆகும்? அடுத்தது மாட்டிக்குவீங்க. ஆனால் அங்கே 2500 வருடத்துக்கு உங்ககிட்டேருந்து ராஜ்யத்தை யாரும் அபகரிக்க மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் ராஜ குடும்பத்தில் பிறந்து நீங்கள் அதை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களை தவிர வேறு யாருமே அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறது கிடையாது. ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள், என்னவா நாம் ஆகிட்டு இருக்கிறோம் இல்லையா? உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறீங்க. நான் ஏன் அம்பானி வீட்டில் பிறக்கலை அப்படின்னு நினைக்கிறவன்லாம் ரொம்ப அறியாமையில் இருக்கிறவன். நான் நாராயணன் வீட்டில் பிறக்கிறேன், நாராயணனாக பிறக்கிறேன், அப்படி மாறிட்டு இருக்கிறேன். நினச்சா எவ்வளோ போதை இருக்கும். ஆனால் நினைக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறதுக்கு நிறைய விஷயத்த பாபா கொடுக்குறாரு. அதையெல்லாம் நினைக்காததுனால தான் கண்ட குப்பையை நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அளவற்ற அன்போடு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். சுயதர்சன சக்கரத்தையும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ பாபா சொல்கிறாரு, ரொம்ப அன்பாக நினைக்கணுன்ற இல்லையா? உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாருன்னா எவ்வளோ அன்பாக நினைக்கணும் அவரை. ஸோ அதுக்கு தடையாக வர்றது வீண் எண்ணங்கள்னால் அந்த வீண் எண்ணமே வராத அளவுக்கு அதிவேகத்தில் சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் நாராயணன் ஆக போகிறேன், நாராயணன் ஆக போகிறேன், உலகத்தின் அதிபதி ஆக போகிறேன். 5 சொரூபமாக நினைக்கலாம், எப்படி வேணுனாலும். ஆனால் இந்த ஞானம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் புத்தியில். விஷ்ணு ஸ்வதர்ஷன சக்கரத்தை வச்சு மற்றவர்களுடைய கழுத்தை அறுத்தாருன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இம்சை பண்ணுறதுக்கான விஷயமெல்லாம் கிடையாது. ஸ்வதர்ஷன சக்கரன்றது ஆத்மாவுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைக்கிறதே தவிர ஸ்தூலமான ஆயுதம் கிடையாது யாரையும் அழிக்கிறதுக்கு. ஸோ இனிமேலும் இனிமையான குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இதுக்கு முன்னாடி நாம் என்னவா இருந்தோம், இப்போ என்னவா ஆயிருக்கிறோன்னு பாருங்கள். இல்லை நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, இந்த வார்த்தை, டே இதுக்கு முன்னாடி நீ என்னவா இருந்த அதை யோசித்து பாடுறான்னு. அதே தான் பாபா சொல்கிறார், எப்படி இருந்த உங்களை நான் எப்படி மாற்றி இருக்கிறேன். பாபா ஞானம் கிடைக்கலன்னா மென்டலாக இருப்போம், அப்படி விகாரத்தில் மூழ்கி ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ எப்படி மாற்றிருக்கிறார் பாபா, எவ்வளோ பரிசுத்தமாக கோயிலை வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு மாற்றிருக்கிறார். நீங்கள் என்ன தான் தலைகீழ பக்தி பண்ணாலும் உங்களால் பூதத்தை நீக்க முடியாமல் தானே இருந்துச்சு. அதனால் பாருங்கள், எந்த மதத்தை சார்ந்த மத குருமாரும் காமத்தில் விழுந்துட்டு இருக்கிறாங்க. இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமான துறவற மார்க்கன்றது பார்த்திங்கன்னா ஜெயின மதத்தில் சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் போவாங்க. அவரே பாலியல் குற்றத்தில் சிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன தான் வெறித்தனமாக பக்தி பண்ணாலும் இந்த பூதத்தை உங்ககிட்ட இருந்து விரட்ட முடியல. நீ இமயமலைக்கு போய் எங்கே வேணாலும் போ, அந்த பூதத்தை பாபாவை நினச்சா தான் விரட்ட முடியும். அந்த வழியை பாபா தான் வந்து கொடுக்குறார். அதுக்கு தான் உள்நோக்கு முகமாக இருங்க. வெளியில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன? உனக்குள்ளே பூதம் இருக்குதா, மற்றவங்களுக்குள்ளே பூதத்தை விரட்டுறது உன் வேலை கிடையாது. உனக்குள்ளே இருக்கிற பூதத்தை இல்லை, வெளியில் நடக்கிற விஷயம் உனக்குள்ளே ஒரு பூதத்தை தூண்டாமல் இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதன் மூலம் அந்த பூதம் அழிக்கப்படுது. யார் மேலேயாவது உங்களுடைய மனசு ஈடுபடுது, அவங்கள கட்டி தழுவுறீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் சம்பாதிச்ச அத்தனையும் இழந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆத்மாக்களுடைய முகத்தை பார்க்க கூட பாபா விரும்பலைன்ற. யோசிச்சு பாருங்க, இதை விட எவ்வளவு சாபம்.
இல்லை, ஒருத்தரை கட்டி தழுவுனீங்கனாலே பாபாவுக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, அருவருப்பானவர், நீங்கள் தீண்டத்தகாதவர்ன்றார். அருவருப்பாக இருக்குதான் அந்த மாதிரி நபர்களை பாபா பார்க்குறதுக்கே. ஸோ அவங்களுடைய மனசாட்சியை உறுத்தும், நாம் கண்டிப்பாக தீண்டத்தகாதவராக ஆயிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். பாபா சொல்கிறார், உடல் உட்பட அனைத்தையும் மறந்துடுங்க, உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஸோ அந்த உடலை பார்க்கறதே அருவருப்பானதுன்றார். அதனால தான் உடல் இருக்குதுன்றதே மறந்துடுங்க. ஒரு ஒளிப்புள்ளி இன்னொரு ஒளிப்புள்ளிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அவ்வளோதான். உங்களை ஆத்மான்னு உணருங்க. இந்த நிலை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா தேவதை ஆயிடுவீங்கன்றார். வெறும் ஆத்மா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், அந்த ஜோதி தான் தெரியணும். அதனால் உங்களுக்குள்ளே எந்த பூதமும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு பாபா தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நிறைய பேருக்கு கோபம் இருக்குது, அவங்களால மற்றவர்களை அவமானப்படுத்தாமல் இருக்கவே முடியறதில்ல. அந்த காமெடியாகவே அவமானம் தான் படுத்திட்டு இருப்பாங்க. எரிச்சலாக இருக்கும் அவங்க காமெடி பண்ணுறதே, இவ்வளோ கோபம். இல்லை, நிறைய எஜமானர்கள் அவங்கெல்லாம் அந்த மாதிரி. இப்போ சமீபமாக ஒரு அரசியல்வாதி வீட்டு மருமகள் அந்த மாதிரி அவங்க வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணை வந்து சூடு வைக்கிறது, பெல்ட்டால் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ கோபம். ஸோ அப்போ கோபம் இருக்கும்போது இன்னொருத்தர் திருப்பி காட்டினா என்ன ஆகிடுது, சண்டை ஆகிடுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிற கோபம் ரொம்ப மோசமானது. ஸோ இந்த பூதங்களை எல்லாம் விரட்டி மனசை அப்படியே சுத்தமாக்குங்க, கோயிலாக்குங்க. எப்படி பிள்ளையார் சதுர்த்தி அப்போ அந்த பிள்ளையார் சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த அழகாக க்ளீன் பண்ணி கோலம் போட்டு அது மேலே வைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதை எழுப்பணுன்னா பூதத்தை எல்லாம் முதல்ல துரத்தி க்ளீன் பண்ணுங்க அந்த இடத்த. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் உடம்பை கூட நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா சொல்கிறார், உங்கள் உடலை கூட நீங்கள் பார்க்காதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா அதை நீங்கள் பார்த்தா தானே நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கணும், இதை பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும்னு தோணும். அப்படி நீங்கள் உங்கள் உடலை கூட நினைக்காத நிலை வரும்பொழுது மட்டும்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் வரதானே செய்யும். அதனால தான் இது இவ்வளோ கஷ்டமான பாதையினால தான் 8 ரத்தினங்கள் மட்டுமே அந்த மகிமையை பெறுகிறது. முதல் 8 அந்த மாதிரி அஷ்டரத்தினமாக ஆகிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஞான ரத்தினத்தை பாபா கொடுக்குறார். 33 கோடி தேவதைகள்னு சொன்னால் கூட மதிப்போடு பாஸ் ஆகிறது 8 ரத்தினங்கள் தான். 8 பாபா குழந்தை தான். அவங்களுக்கு தான் மிக உயர்ந்த பரிசாகிய நாராயணன் பதவி கிடைக்கிது. அது ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரி மிக உயர்ந்த லட்சியம் நமக்கு. சிலர் போக போக விழுந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள பூதம் வந்தோடனே பூதத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் ஒவ்வொரு சென்டர்லேயும் நடக்கும், வீட்லேயும் நடக்கும், வீட்டில் நடக்காட்டினாலும் சென்டரில் நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே அந்த கோபம் வந்த உடனே என்ன ஆகிடுறீங்க, நீங்கள் ஃபெயில் ஆகிடுறீங்க. சொர்க்கத்தில் எந்த விகாரமும் இருக்காதே, அப்போ எப்படி நீங்கள் அங்கே போக முடியும்? உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். முழு காலச்சக்கரமும் உங்களுடைய புத்தியில், குழந்தைங்க புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் தேவதையாக போகிறேன், தேவதையாக போகிறேன், இந்த போதை தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை மணி நேரங்கள், எத்தனை நிமிடங்கள், எத்தனை நொடிகள் இருக்குது 5000 வருஷத்துலன்னு உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் விரும்பினா அதை வந்து கணக்கு போடவும் முடியும். ஸோ அப்படி கணக்கு போட்டு கூட நீங்கள் அந்த மரத்தில் எழுத முடியும். இத்தனை வருடம், இத்தனை மாதம், இத்தனை நாள், இத்தனை மணி நேரம், இத்தனை நொடி ஒவ்வொரு கல்பத்திலும் இருக்குது. அப்போ மனிதர்கள் சொல்லுவாங்க, இவ்வளோ துல்லியமாக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும். ஏன்னா பாபா 84 பிறவி கணக்கை சொல்கிறார் அப்படின்னா காலச்சக்கரத்தை எப்படி சொல்லாமல் இருப்பார்? அதுவும் சொல்ல தானே செய்வார், எவ்வளோ காலம் வரும்ன்ட்டு. நம்ம பிறவியை சொல்ல தெரிஞ்ச பாபாவுக்கு இந்த காலத்துடைய ஆயுள் தெரியாதா? ஆனால் இங்கே முக்கியமான விஷயமே என்ன ஆனாலும் பூதத்தை விரட்டணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஏன்னா சத்தியத்தை முற்றிலுமாக அழித்து அசத்தியமாக உலகத்தை மாற்றினதே இந்த 5 பூதங்கள் தான்ற இல்லை. இந்த 5 விகாரத்தின் வசமாகி தான் நீங்கள் பொய்யை சொல்ல ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கி பார்க்குற எதுலேயுமே சத்தியம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த பூதம். அதை விரட்டுங்க. கண்ணில் அந்த பரிசுத்தம் இல்லை, வாயில் வார்த்தையில் சுத்தம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 விகார பூதங்கள். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பிறக்கும்பொழுதே இந்த விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இந்த அழுக்கே இருக்காது. ராவணனே இருக்க மாட்டான். ராவணன்னா என்னன்னு கூட யாருக்கும் தெரியல. நீங்கள் தான் ராவணன் மீது வெற்றி அடைகிறீங்க. ராவணன் பிறகு இருக்க போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் ராவணனை ஜெயிக்கிறதன் மூலமாக 2500 வருஷத்துக்கு ராவணனே இருக்க மாட்டான். அப்போ உலகத்துக்கே நீங்கள் பெரிய நன்மை செய்கிறீங்க. துக்கம் கொடுக்குற ராவணனை உலகத்தை விட்டே விரட்டுறீங்கன்னா அதுதானே உண்மையிலே உலகத்துக்கு நீங்கள் செய்கிற நன்மை. ஸோ அதனால் அந்த முயற்சி பண்ணுங்க. பாபா வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து நீங்கள் ஆஸ்தி அடையணும். நீங்கள் எத்தனை தடவை தேவதை ஆகி இருக்கிறீங்க, எத்தனை தடவை அசுரன் ஆகி இருக்கிறீங்கன்னு உங்களால் கணக்கிடவே முடியாது. பல கோடி தடவை சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தை பல கோடி தடவை இழந்திருக்கிறோம். ஏன்னா அனாதியாக இது நடக்குது. குழந்தைங்க அமைதியில் இருங்கள், அப்போ ஒருபொழுதும் கோபம் அடைய மாட்டீங்க. ஸோ பாபா உங்களுக்கு என்ன நடத்துகிறாரோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். ஸோ கோபத்தை விரட்டுற பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ எனக்குள்ளே ஏதாவது பூதம் இருக்குதா, என்னுடைய பார்வையில் அந்த காமம்ன்ற கிரிமினல் தன்மை இருக்குதா செக் பண்ணுங்க. சத்தம் போட்டு பேசுகிற சமஸ்காரம் இருக்குதா, அசாந்தியை நான் பரப்புகிறேன்னா, பற்று பேராசைன்ற இந்த பூதம் என்னை வந்து தொல்லைப்படுத்துதா அப்படின்னு செக் பண்ணுங்க. உங்களுடைய மனசை வந்து எந்த தேகதாரியோடையும் இணைக்காதீங்க. உங்கள் உடல் உட்பட எல்லாத்தையும் மறக்கணும். ஒரு பாபாவுடைய நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கிறதன் மூலமாக ஆன்மீக சக்தியை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கோங்க. இந்த விகார பூதங்களை நீங்கள் விரட்டிட்டீங்க அப்படின்னா அரை கல்பத்துக்கு இந்த பூதங்கள்லேருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கிறீங்க. வரதானம். சரியான விதியை பயன்படுத்துவதன் மூலமாகவும் கடவுளின் விதியை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் புரிந்து கொள்வதன் மூலமாகவும் வெற்றி அடையக்கூடிய முதல் டிவிஷனுக்கு அதிகாரியாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தைரியம்னு ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா பல கோடி மடங்கு அடி உதவி பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் தைரியம் முதல்ல நீங்கள் தான் வைக்கணும். தூய்மையாக இருக்கணுமா, முதல்ல நீங்கள் தைரியம் வைங்க. பாபா எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு பாருங்கள். இதுதான் இந்த நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்ட விதின்ற. தைரியமே வைக்காமல் பாபா காப்பாற்றுனா எப்படி காப்பாற்றுவார்? ஸோ எத்தனை சகோதரிகள் தூய்மைக்காக குடும்பத்தை விட்டு வெளியிலலாம் வந்திருக்கிறாங்க. தைரியம் வைக்கிறாங்க, இல்லை என்னால் வர முடியாது, என்னால் நிறைய 1008 ரீசன் சொல்லுவாங்க. அப்போ எப்படி என்ன பண்ணுறது? அப்போ கணவன் தான் செத்து போகணும். அதையாவது தைரியமாக கேட்பாங்களா? என் கணவன் செத்து போய் நான் தூய்மையாக இருக்கணுன்ட்டு. அப்படியும் ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க. அவர் செத்து போயிட்டா நான் தூய்மையாக இருப்பேன், அப்படியாவது பண்ணு பாபான்றாங்களாம். ஸோ அதான் பாபா சொல்கிறார், இந்த விதி மட்டும் நாடகத்தில் இல்லை அப்படின்னா எல்லாரும் தான் ராஜாவாயிடுவாங்க இல்லையா? பாபாவே உதவி செஞ்சாக்குனா பாபாவே ஆக்கிட்டு போயிடுவார் எல்லாரையும். நீங்கள் தைரியம் வைக்கிறத பொறுத்து தான் நீங்கள் ராஜா ஆகுறீங்களா வேலைக்காரன் ஆகுறீங்களான்னு, எந்த அளவுக்கு தைரியம் வைக்கிறீங்க.
ஸோ வரிசை கிரமம் இதனால தான் உருவாகுது. ராஜாவிலேருந்து வெட்டியான் வரைக்கும் வரிசை கிரமம் என்ன, ரொம்ப கம்மியாக தைரியம் வச்சவன் வெட்டியான், அதிகப்படியான தைரியம் வச்சவர் ராஜா இப்போ இந்த சங்கம யுகத்தில். ஸோ இந்த சட்டத்தின்படி எந்த அளவுக்கு தைரியம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உதவி பாபாட்டிருந்து கிடைக்கும். நீங்கள் சரண்டர் சிஸ்டராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. ஏன்னா நிறைய சென்டரில் ஒரு பச்சை போய் சொல்லுவாங்க, சென்டரில் இருக்கிற நாங்கள் தான் ராஜா ஆவோம், நீங்களாம் பிரஜை ஆவீங்க, அவங்க தான் வேலைக்காரங்க ஆவாங்கன்ட்டு பாபா சொல்லியிருக்கிறாரு முரளியில். ராஜாவாக யார் வேணாலும் ஆகலாம் முயற்சி பண்ணால், ஆனால் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற வேலைக்காரர்களாக சென்டரில் இருக்கிறவங்க தான் ஆவாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கிறவங்க, அவகுணத்தில் இருக்கிறவங்க, தூய்மையாக இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வேலைக்காரங்க ஆவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். மற்றபடி ராஜா ராணி ஆகிறதுக்கு சரண்டர் ஆகுறீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லை, தைரியம் வைக்கிறீங்களா இல்லையா தூய்மை ஆகிறதுக்கு, சேவை செய்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஸ்ரீமத்தை ஒவ்வொரு அடியிலையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன்னா 2 பேருக்குமே சம உரிமை பாபா கொடுக்குறார். இந்த விதியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி அடைவீங்க. கடவுளுடைய இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அலட்சியத்தின் விளையாட்டெல்லாம் தூக்கி கடைசிடுவீங்க. நான் நாராயணன் ஆகிறதுக்கு வந்திருக்கிற நேரத்தை வீணாக்க வரல, அது சதா ஞாபகம் இருக்கணும், அலட்சியமே இருக்கக்கூடாது. அப்போ முதல் டிவிஷனில் அதிகாரியாக நீங்கள் ஆகிடுவீங்க. ஸ்லோகன்: உங்களுடைய எண்ணம்ன்ற பொக்கிஷத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனத்தின் அவதாரமாகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட எண்ணத்தை உருவாக்காதீங்க. ஒரே எண்ணம், நான் ஆத்மா, பாபாவுடையவன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், பாபாவோடு போயிட்டுருக்கிறேன், பாபாவோட மட்டும்தான் போயிட்டுருக்கிறேன். அப்போ பாபா ஞாபகம் இருக்கும், சொர்க்கம் ஞாபகம் இருக்கும், சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். தினம் சொல்கிறார், இதை தவிர வேறு எந்த எண்ணத்தையும் உருவாக்காதீங்கன்ற. இந்த எண்ணத்தில் தான் உங்களுக்கு போதை வரணும். இந்த எண்ணத்தை உருவாக்கலனா தான் உலகில் போதை கொடுக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி மாட்டிக்குவீங்க. ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. அதிலும் குறிப்பாக வரதானம் ஸ்லோகன் குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.